Hi student, 12th standard, chapter 11, exercise 7.2, sum number 5. The cumulative distribution function of a discrete random variable is given by ஒரு f of x function cumulative value கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன the probability mass function find பண்ண சொல்றாங்க. p of x less than 1 find பண்ண சொல்றாங்க. p of x greater than or equal to 2 value find பண்ண சொல்றாங்க. இது ஒரு cumulative function கொடுத்துறாங்க. ஓகே. இந்த cumulative function ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம டினோட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்ல x வேல்யூ f of x. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன வேல்யூ -1 இருக்குது 0 1 2 3 இந்த வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம். -1 எந்த இன்டர்வல் நமக்கு 0.25 இந்த இன்டர்வல் எடுத்துக்கூடாது ஏன்னா -1ல ஸ்டார்ட் ஆகுது அப்போ 0.5. நெக்ஸ்ட் 0 எதில் ஸ்டார்ட் பண்ணோம் 0 இது ஸ்டார்ட் பண்ணது 0.1 எதில் ஸ்டார்ட் ஆகுது 0.60 2 0.3 வந்து 1 இந்த வேல்யூ எதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே இது கொடுத்துருன்னா நான் குமுலேட்டிவ் வேல்யூ டேபிள் ஃபார்மேட்டில் ஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஒரு நான் யூஸ் பண்ணலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எப்படி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனு எஃப் ஆஃப் எக்ஸ்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே ரெண்டையும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்க. ஓகே இப்போ நமக்கு எப்படின்னா அதே -1 0 1 2 3 ஃபைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 0.15 எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே அப்போ 0.15ல 0 மைனஸ் பண்ணால் 0.15 தான். ஓகே செகண்ட் என்ன பண்ண 0.35லேருந்து 0.15 லெஸ் பண்ணால் என்ன நமக்கு 0.20 இப்போ நமக்கு 0.35லேருந்து எதை மைனஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கு 0.15 லெஸ் பண்ணால் 0.2. ஓகே இதான் நமக்கு அப்போ 0.20. நெக்ஸ்ட் இங்கே ஃபில் பண்ணால் 0.60லேருந்து 0.60 0.35 வந்து மைனஸ் பண்ணுறீங்க இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே அப்போ நான் ரிசல்ட் என்ன வரும் 10 ஃபைன் 1 5 பேலன்ஸ் 5 5னா 2 0.25. செகண்ட் இங்கே ஃபில் பண்ணால் 0.85லேருந்து 0.85 மைனஸ் நமக்கு 0.60 லெஸ் பண்ணால் 5 8ல 6 பண்ணால் 2 0 அப்போ 0.25 1லேருந்து 0.85 மைனஸ் பண்ணால் 0.15 இதுதான் நமக்கு இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா ஃபர்ஸ்ட்டு 0.15 அதுக்கு முன்னாடி 0 இருந்திருக்கும் அதுனா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க இதுலேருந்து மைனஸ் பண்ணால் ஃபில் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி செகண்ட் கொஸ்டின் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் 1 எதுன்னு ஸ்டார்ட் ஆகுது 0 நெக்ஸ்ட் நமக்கு 1 எடுத்துக்கூடாது 1ஓட இன்னும் சின்னவே எல்லாம் இருக்குது -1 இருக்குது இப்போ -1 இன்க்ளூட் ஆகும். ஓகே எது நமக்கு 0 1ஓட லீஸ்ட் எலிமெண்ட் எடுக்க போகிறோம். லீஸ்ட் எலிமெண்ட்னா 0 இருக்குது -1 இருக்குது. ஓகே அப்போ எக்ஸ் 0க்கு என்ன வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ தான் அங்கே ஃபைன் பண்ணணும். நீ மட்டும் நான் குமுலேட்டிவ் வேல்யூ எடுத்து ஃபைன் பண்ணிடக்கூடாது கரெக்டாக செக் பண்ணணும். ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் 0க்கு என்ன வேல்யூ இருக்குது 0.20 பி ஆஃப் எக்ஸ் கூட -1 என்ன வேல்யூ இருக்குது 0.15 ரெண்டு ஆட் பண்ணால் 0.35. ஓகே தேர்ட் கொஸ்டின் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 கிரேட்டர்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஏன்னா ஈக்குவல் கொடுத்தாங்க நம்ம 2க்கு மேலே 3 இருக்குது அப்போ 2 வேல்யூ p of x equal to p of x equal to 3 p of x equal to வேல்யூ 0.25 p of 3 க்கு என்ன ஆகுது 0.15 ரெண்டு ஆட் பண்ணா 0.40. ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.